ஆன் ரோட் 11.7 lakhsல கிடைக்கக்கூடிய ஒரு 7 சீட்டர் வாகனம் தான் நம்மகிட்ட இருக்கு. இந்த வாகனத்துல ஸ்பேஸ், கம்ஃபோர்ட், என்ஜின் இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்றத இந்த ஷார்ட் வீடியோல தெரிஞ்சுக்கலாம். Ertiga பொறுத்த வரைக்கும் நமக்கு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் தான் கொடுத்திருக்காங்க. SHVS ஓட பேர் ஆகி வருது. இந்த என்ஜினோட நாய்ஸ், வைப்ரேஷன் அண்ட் ஹார்ஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படின்றது இப்ப பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாலஜன்ல ப்ரொஜெக்டர் செட்டப் இருக்காங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் பல்பும் கொடுத்திருக்காங்க. லோ பீம், ஹை பீம் ரெண்டுமே அது மாத்தி ஆக்ட் ஆகும். கீழ வந்து ஃபாக் லாம்ப்ஸ் எதுவும் கிடைக்கலங்க. வேணும்னு நீங்க போட்டுக்கலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 180 to 185 mm இந்த எர்டிகாவோட தான் இருக்கு. வீல் பேஸ் அப்படின்னு பார்க்கறப்ப 2740 mm இந்த எர்டிகா பொறுத்து நமக்கு கிடைக்குது. டயர்ஸ் அப்படின்னு பார்க்கறப்போ 15 டயர் ப்ரொஃபைல் தான் கொடுத்திருக்காங்க. ஸ்டீல் வீல்ஸ் தாங்க கிடைக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா அலாய்ஸ் எல்லாம் கொடுக்கல. 209 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து இந்த எர்டிகா பொறுத்த வரைக்கும் கிடைக்குது. எர்டிகாவோட செகண்ட் ரோ அப்படின்னு பார்க்கும்போது லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் தாராளமா இருக்கு. ரெண்டு ஹெட் ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ம் ரெஸ்டும் கிடைக்குது. இத வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்க முடியும். நமக்கு அட்ஜஸ்ட்மென்ட் கொடுத்திருக்காங்க. எர்டிகாவோட தேர்ட் ரோ ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெக் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரெண்டு அடல்ட் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்து வர முடியுங்க. நமக்கு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 2D ஆடியோ சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் சப்போர்ட் இருக்கு. 4 ஸ்பீக்கர் கிடைக்கும். இந்த எர்டிகா VXi வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத இன்னும் ஒரு டீடைல்டு வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் கீழ கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.